திமுக கூட்டணியிலிருந்து என்னை வெளியேற்றி நடுத்தெருவில் விட சதி நடந்தது. திருமாவளவன் ஓப்பன் டாக். மது ஒழிப்பு மாநாட்டை முன்வைத்து திமுக கூட்டணியிலிருந்து என்னை வெளியேற்றி நடுத்தெருவில் விட நினைத்தார்கள். அவர்கள் அஜெண்டா அவ்வளவுதான். சட்டசபை தேர்தலுக்கு இன்னமும் 19 மாதங்கள் இருக்கிறது. இதற்கு முன்னரே சூட்டை கிளப்பி விட்டு பார்க்கின்றனர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். சேலத்தில் இன்று மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டத்தில் தொல் திருமாவளவன் பேசியதாவது, இங்கே அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து சேர வேண்டிய இடத்தில் செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படுவதற்கான ஒரு அரசியல் முயற்சி இங்கே குறைபாடாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். தேர்தலுக்கு 25 12 மாதம் இருக்குது. இதில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் இருக்குது. 26 4 மாதம் இருக்கிறது. 19 மாதம் தேர்தலுக்கான இடைவெளி உள்ளது. ஆனால் முன்னாடியே இப்படி வந்து ஒரு சூட்டை கிளப்பி விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு எங்கள் அஜெண்டா முடிஞ்சது, திருமாவளவன் நடுத்தெருவுக்கு வந்துட்டார் என கணக்கு போட்டார்கள். தோழர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருப்பதினால் தான் அந்த வார்த்தை வருகிறது. உள்நோக்கம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நாம் செயல்பட்டால் என்ன தப்பு? மது ஒழிப்புக்காகத்தானே அழைக்கிறோம். அந்த பேட்டியில் அடுத்தடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறேனோ அதை எலெக்ஷன் முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்புக்கான களம் வேறு என்பது தானே. ஜனங்களோட நீ நெருக்கமாக இருந்து அவங்க குரலை உணர்வை பிரதிபலிக்கிறேன் என சொன்னால் ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள். ஆனால் நான் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்கிற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு கட்டத்தில் பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசுவார்கள். யாரோ எந்த பிடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்திலே அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். மதுபான ஆலைகளை ஒரே நாளில் மூடிவிட முடியாது. ஏனெனில் பல 100 ஏக்கர் நிலத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று முதலீடு செய்து இறக்குமதி செய்து ஆயிரக்கணக்கான வேலைக்கு அமர்த்தி செய்யப்படுகிற தொழில் படிப்படியாகத்தான் நாம் செய்ய வைக்க முடியும். இவ்வாறு தொல் திருமாவளவன் பேசினார்.